போகிறேசு சுவாமி காலம் தாமதம் சீக்கிரம் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு ஆயத்தமாவோம். அநேகரை ஆயத்தப்படுத்துவோம். 11 மாச காலம் வரைக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியம் பாதுகாப்பு கொடுத்து அவருடைய கிருபையை தயவு கொடுத்து ஒவ்வொரு நொடியும் பாதுகாத்தது இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருபையை. ஹல்லேலூயா. 12வது மாசத்திலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கர்த்தர் கொடுக்கிற ஒரு வசனம் சங்கீதம் 115வது அதிகாரம் 12வது வசனம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவேளை நம்மள மறந்துட்டாரோ, என் குடும்பத்தை மறந்துட்டாரோ, என் வேலையை மறந்துட்டாரோ, என் ஊழியத்தை மறந்துட்டாரோ என்ற சந்தேகத்தில் இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, நான் உன்னை நினைச்சு இருக்கிறேன், உன் நினைப்பாவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. உனக்காகத்தானே நான் பிறந்தேன், உனக்காகத்தானே நான் மரித்தேன், உனக்காகத்தானே நான் மறப்போகிறேன். உன்னை நான் எப்படி மறப்பேன்? ஹல்லேலூயா. ஒருபோது நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் சில நேரங்களில் தலைகளாய் மாறி இருக்கலாம். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்ற ஒரு நிலைமை வந்திருக்கலாம். ஆனாலும் கவலைப்படாதீங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நான் அவனை மறக்க மாட்டேன், நான் அவனை நினைச்சுதான் இருக்கிறேன். மனுஷன், உன் நண்பன், உன் சொந்தக்காரன், கூட வேலை செய்கிறவன், எல்லா ஜனங்களும் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்ப்பா, நான் உன் நினைப்பாகவே இருக்கிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலை காக்கிறதே தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா, நீ நடக்கும்போது, நீ வாகனம் ஓட்டும் போது உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது நான் தான். என் அன்பு மகனை, என் அன்பு மகளே, ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாளும் உனக்கு பாதுகாப்பு கொடுத்து, உனக்கு உணவு உறைவிடம் கொடுத்து, ஹல்லேலூயா, உனக்கு நல்ல நித்திரையை கொடுத்து, ஹல்லேலூயா, ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விடுவிச்சு உன்னை பாதுகாத்து விடுதலை கொடுத்து நடத்துகிறது நானே கர்த்தர் என்று ஆண்டவர் சொல்றாரு. உன்னை ஒருபோது நான் மறக்கல.